ராமநவமியையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்களையும் வழங்கலாம். ராமநவமி நாளில் தமிழகத்திற்கு தமிழக சகோதர சகோதரிகளை சந்திக்க செல்லுவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன் என்று இலங்கையில் இருந்தவாறு பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இன்று ராமேஸ்வரம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் அதன் தொடர்ச்சியாக, அதாவது ஏற்கனவே பாம்பன் பால திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று முடித்த பிறகு ராமேஸ்வரத்தினுடைய புகழ்வாய்ந்த கோயிலான எப்படி வட மாநிலங்களுக்கு ஒரு காசியோ அதே போன்று புனித தலமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தின் ராமநாத சுவாமி கோவிலில் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த வழிபாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலினுடைய அர்ச்சகர்கள் அந்த சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு பிரதமருக்கு அபிஷேகம் செய்து வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரகாரத்திலே பிரதமர் அவர்கள் வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஏற்கனவே அயோத்தி ராமர் பாலராமருடைய பிராண பிரதிஷ்டைக்காக ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த பிரதமர் மக்களவை தேர்தல் சமயத்தில் பல்வேறு வழிபாடுகளை மேற்கொண்டு சென்றிருந்தார். அதன் பிறகு தற்பொழுது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அமர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மேற்கொண்ட சிறப்பு தரிசனங்களை பார்வையிட்டு அந்த புனித தீர்த்தங்களை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். 21 புண்ணிய தீர்த்தங்கள் ராமேஸ்வரத்திலே இருக்கின்றன. அந்த 21 தீர்த்தங்களின் கலவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பட்டு வேட்டியோடு தமிழர் பாரம்பரிய முறைப்படி வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த அங்க வஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய விதமாக அவற்றையெல்லாம் அங்கிருக்கக்கூடிய ஆலய அர்ச்சகர்கள் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வெள்ளை நிற வேட்டி சட்டை அணிந்து பிரதமர் அவர்கள் ராமேஸ்வர கோவிலினுடைய பிரகாரங்களை சுற்றி வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 21 புண்ணிய தீர்த்தங்களுடைய தீர்த்த கலவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. கரங்களை கூப்பி நின்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடு நடத்தி செல்லக்கூடிய அந்த திருநீர் அணிந்தபடி பிரதமர் வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ராமநவமி நாளில் ராமேஸ்வரத்திற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை சற்று தள்ளி சென்றிருந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் வர வாய்ப்பு இருந்த சூழ்நிலையில் ராமநவமி நாளில் பிரதமர் அவர்கள் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருகிறது அங்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். ராமேஸ்வரம் என்பது ஒரு புண்ணியமான தலம். சைவம் வைணவம் என்று சிவபெருமான் சார்ந்ததும் அதே போன்று பெருமாள் சார்ந்ததும் இரண்டு வழிபாடுகளும் ஒரு சேர பின்னி பிணைந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ராமநவமி நாளில் தரிசனத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ராமாயணத்தோடு தொடர்புடைய பூமி என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு புனித தீர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய புண்ணிய நகரமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்க இருக்கின்றார். முக்கியமான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். அதற்கு முன்பாக ஒரு ஆன்மீக பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வர திருக்கோவிலுக்கு உள்ளாக சென்று அங்கு வழிபாடு நடத்தி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் வெள்ளை நிற வேட்டி சட்டை அணிந்து வந்த நிலையில் அவருக்கு வெள்ளை நிறத்தாலான துண்டு அணிவித்து அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வழங்கிய வரவேற்பினை பார்த்தோம். பிரதமர் அவர்கள் அமர்ந்திருந்து பிரகாரத்திற்குள்ளாக அங்கிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த சிறப்பு தரிசனத்தில் எல்லாம் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தீப ஆராதனை காட்டப்பட்ட அந்த நொடியில் பிரதமர் அவர்கள் மனமுருகி அமர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆலயத்தினுடைய நிர்வாகம் சார்பில் பிரதமர் அவர்களுக்கு புனித தீர்த்தங்கள் வழங்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மலர் மாலை அணிவிக்கப்பட்டு இறைவனிடம் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த மலர் மாலை பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பக்தியோடு மனமுருகி பிரதமர் அவர்கள் அங்கு வழிபாடு நடத்தி இருக்கின்றார். தீப ஆராதனை காட்டப்பட்டு பிரதமர் அவர்களுக்கு திருநீரு குங்குமம் உள்ளிட்டவை எல்லாம் ஆலயத்தினுடைய அர்ச்சகர்களால் வழங்கப்படுவதையும் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பிரதமர் அவர்களுக்கு புனித தீர்த்தம் வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிவபெருமான் பெருமாள் என்று இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடு பின்னி பிணைந்த ஒரு வழிபாட்டு முறையாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பின்பற்றப்படக்கூடிய சூழ்நிலையில் சிவனை வழங்கி அதே போன்று விஷ்ணு அவர்களுக்கு உகந்த நாளான பெருமாளுக்கான சிறப்பு தரிசனங்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய ராம நவமி நாளில் அதற்கான வழிபாடுகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்.
இதை முன்னிட்டு தான் பிரதமர் நேற்றைய தினமே தன்னுடைய சமூக வலைதள பதிவிலே ராமநவமி நாளில் ராமேஸ்வரத்துக்கு செல்வதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுவதாக பிரதமர் கூறியிருந்தார். பிரதமர் வருகை தருவதை முன்னிட்டு 3 மணி வரை முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் ராமேஸ்வர கோவிலில் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் 3 மணிக்கு பிறகு அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருவறைக்கு முன்பாக சென்று அமர்ந்து வணங்கி வழிபட்டது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பிரகாரத்தை வலம் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரதமர் எப்பொழுதுமே ராமேஸ்வர கோவிலுக்கு வருவதை ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பயணமாக கருதுவார் என்பதை கடந்த முறையை பார்த்திருந்தோம். மக்களவை தேர்தலை ஒட்டி அயோத்தி பாலராமர் பிராண பிரதிஷ்டைக்காக தமிழகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் ராமேஸ்வர தீவிலேயே தங்கியிருந்தார். அப்பொழுது ஒரு நீண்ட தவத்திலே பிரதமர் இருந்தார். நீர் ஆகாரங்களை தவிர எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் பிரதமர் ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்தார் என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். புனித நீராடி 21 தீர்த்தங்களுடைய புனித தீர்த்தங்களை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை கடந்த முறை ராமேஸ்வரத்திற்கு வந்த பொழுது மேற்கொண்டிருந்தார். தற்போது பிரதமர் அவர்கள் கருவறையில் வைத்து வணங்கி வழிபாடு நடத்தப்பட்ட அந்த புனித தீர்த்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமருக்கு இறைவன் முன்பாக வைத்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பிரதமருக்கான வரவேற்பு வழங்கப்படுகின்றது. அதே போன்று பரிவட்டம் கட்டி பிரதமருக்கு அந்த வழிபாட்டை எல்லாம் நிறைவு செய்து கொடுத்திருக்கக்கூடிய அர்ச்சகர்கள். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரகாரத்தை வலம் வந்து கருவறையில் இருந்த அந்த திருமேனியை மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து நாயன்மார்கள் திருமேனி 63 உள்ள நாயன்மார் திருமேனிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி, அம்பாளுடைய தனி சன்னதி இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி என்று ஒவ்வொன்றுக்கும் சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். ராமேஸ்வர தீர்த்த கரையில் இருந்து எடுத்து வரப்பட்டிருந்த புனிதமான அந்த 21 புண்ணிய தீர்த்தங்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வசம் வழங்கப்பட்டிருக்கின்றன.